ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் நூடுல்ஸ் தாங்க. அதை இனிமேல் நம்ம கடையிலே வாங்கி கொடுக்க தேவையில்லை. வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். 4 பாக்கெட் நூடுல்ஸ்க்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ நூடுல்ஸை நம்ம உடச்சும் போடலாம், அப்படியே முழுசாகவும் சேர்க்குறாந்தாலும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு கொதியிலே நூடுல்ஸ் வெந்து வந்துடும். நான் இந்த பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது போல் கரண்டியை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு ஆற விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், குடை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் நம்ம 65 எப்படி பொரிப்போமோ அதே போல் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக வாங்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நூடுல்ஸை அப்படியே வச்சிடாமல் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு உதுத்து விட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கட்டி சேர்ந்து போயிடும். இப்போ இதுக்கு முட்டை தேவை. அந்த முட்டையை நம்ம பொரித்து எடுத்துடலாம். அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்துலேயே நம்ம நூடுல்ஸும் செய்யலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூடவே. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் 1-2 இருக்கிற மாணிக்கு நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரம்பிள் பண்ணோம் இல்லையா, அது போல் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இந்த எண்ணெய் கூடயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். 5-6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நல்லா உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கோங்க, வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ பீன்ஸ் வேகணும், அதனால் முதல்ல நம்ம பீன்ஸ் இது கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸ் வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கேரட், குடை மிளகாய், அப்புறம் முட்டைக்கோஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் ரொம்ப வேக தேவையில்லை, சும்மா வதங்கினாலே போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் 65க்கு உப்பு சேர்த்து வச்சுருக்கோம், முட்டைக்கும் உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இந்த காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போது காய் வதங்கிடுச்சு. நீங்கள் இப்படியே இதிலேயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன், பொரிச்சு வச்சுருக்கிற முட்டை, நூடுல்ஸ் இதெல்லாம் சேர்த்து கிளறி கொடுக்கலாம். இருந்தாலும் பசங்க கடையில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், இது எல்லாமே நான் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கடையில் வாங்குகிற ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டாலே போதும். இப்போ இது மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. முதல்ல பாதி நூடுல்ஸ் நம்ம சேர்த்துக்கிறலாம். இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கிறலாம். இது மேலே பொரிச்சு வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். மறுபடியும் மேலே நம்ம மீதம் வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க, ஆஃப் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமான ஃப்ளேம் இல்லாமல் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாஸ், இந்த சிக்கன், முட்டை இது எல்லாமே எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி இது போல் பொறுமையாக அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் சேர்க்கும்போது இந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். காரம் சாப்பிடாத குழந்தைங்கன்னா அப்படியே கொடுத்துருங்க. கொஞ்சம் காரம் சாப்பிட்ற குழந்தைங்க, பெரியவங்கன்னா கட்டாயமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் நமக்கு தயாராகிருக்கும்.
அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் நூடுல்ஸ் வீட்டிலே எப்படி சுலபமான முறையில் செய்கிறத நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களே வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இது போல் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபி இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் டின்னர் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.